Hello guys, இன்னைக்கு நம்ம கிட்ட Oppoவோட ஒரு பட்ஜெட் ஃபோன் தான் இருக்கு Oppo A16. ஸோ இந்த ஃபோனோட அன்பாக்சிங் அண்ட் இனிஷியல் இம்ப்ரெஷன் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பாக்ஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன வேரியண்ட்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க 4+64. இது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேரியண்ட்டில் தான் வந்து அவைலபிளாக இருக்குது. அப்புறம் சைடில் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எதுவுமே பெருசாக கொடுக்கல. ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா இதோட கீ ஸ்பெக்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க, நீங்கள் பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. அப்புறம் நம்மக்கிட்ட இருக்க கலர் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் தான். அப்புறம் இதோட சார் வேல்யூன்னு வரையில் பார்த்தீங்கன்னா ஹெட் சார் வந்து 1.18, பாடி சார் பார்த்தீங்கன்னா 0.84. அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா இதோட எம்ஆர்பி வந்து 16,919 வந்து கொடுத்துருக்காங்க. நான் அவ்வளோலாம் கிடையாது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 13,990 தான். சரி, ஓகே, இப்போ நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணிப்போம். இப்படி தான் ஆக்சுவலி ஃபஸ்ட் ஸ்லைட் பண்ணோம். இங்கே ஸ்லைட் பண்ணதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் பாக்ஸே வந்து இருக்கும். ஸோ இதை எடுத்துக்கலாம். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு குட்டி பாக்ஸ் இருக்குது. இந்த குட்டி பாக்ஸில் தான் நமக்கு வந்து கேஸும் பேப்பர் ஒர்க்ஸும் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ கேஸு பேப்பர் ஒர்க்ஸ் வந்து இருக்குது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபோன் வந்து இருக்குது. ஸோ ஃபோனோட பாக்ஸ் பின்னாடி கொடுத்துருந்த அதே ஸ்பெக்கு தான் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து முன்னாடியுமே வந்து கொடுத்துருக்காங்க. சரி, இது எடுத்து இப்போதைக்கு சைடில் வந்து வச்சுக்கிறேன். அப்புறம் வேறு என்ன கொடுத்துருக்காங்க நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டைப் சி கேபிள் தான் வந்து இருக்கும். டைப் சி கேபிள் தான் வந்து இருக்குது. அப்புறம் கடைசியாக பார்த்திங்கன்னா சார்ஜர் இருக்குது. இது ஃபாஸ்ட் சார்ஜராக நம்ம வந்து செக் பண்ணிடலாம். ஸோ இது சேட்லி பார்த்திங்கன்னா அது ஃபாஸ்ட் சார்ஜர் கிடையாது, நார்மல் சார்ஜர் தான். 5 volts 2 amps, அதாவது 10 watt சார்ஜர் தான் வந்து இது. சரி, ஓகே, இப்போ நம்ம ஃபோனோட கவரை ஃபஸ்ட்டு வந்து வெளியே எடுப்போம். ஸோ பிளாக் கலர் நல்லாயிருக்கு. சரி, ஓகே கைஸ், இந்த ஃபோனை வந்து செட்டப் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன். அப்புறம் நம்ம இந்த வீடியோட ஸ்பான்சர்ஸ் பற்றி பார்த்துடலாம். இன்றைக்கி நம்ம வீடியோக்கு ஸ்பான்சர் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா A to Z மொபைல்ஸ். A to Z மொபைல்ஸ் கரூரோட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இங்கே கடையோட பேர் மாதிரி தான் எல்லா பிராண்ட்ஸோட A to Z மாடல்ஸ், ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் மாடல்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ எல்லா மாடல்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இவங்க லைவ் டெமோ ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு ஃபோன் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஃபோனை வாங்கலாம். ஓகே, இந்த லைவ் டெமோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எல்லா கடையிலையும் இருக்கும். பட் இவங்க அதுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கம்பேரிசன் டேப் வச்சுருக்காங்க. இந்த கம்பேரிசன் டேப்பில் நீங்கள் 2 மொபைல் ஃபோன்ஸ்க்கும் கம்பேர் பண்ணிக்கலாம். கம்பேர் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ஃபோன் செட் ஆகுதோ நீங்கள் அதை வாங்கிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே S20 FEயும் 1+ 80யும் நம்ம கம்பேர் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே இவங்க பெஸ்ட் ப்ரைஸில் வந்து பண்ணித்தராங்க. ஆல்சோ வீக்லி டிஃப்ரெண்டான ஆஃபர்ஸுமே வச்சுருக்காங்க. ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஃபோன்ஸ் மட்டும் இல்லாமல் இவங்க ஸ்மார்ட் டிவிஸும் வச்சுருக்காங்க. ரெட்மி, ரியல்மி, OnePlusோட எல்லா ஸ்மார்ட் டிவிஸுமே இங்கே கிடைக்கும். ஸ்மார்ட் டிவிஸ்க்கும் லைவ் டெமோ ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ வேறு லெவல். கடைசியாக இவங்க எல்லா அக்சசரிஸுமே வச்சுருக்காங்க. ஒரு சாதாரண கேஸ்லேருந்து ஸ்மார்ட் வாட்ச் வரைக்கும் எல்லாமே இருக்குது. இவங்களோட அட்ரஸும் கான்டாக்ட் நம்பரும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ், இந்த ஃபோன் வந்து ஃபுல்லாக செட்டப் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஃபோனோட டிசைன் பற்றி பார்க்கலாம். ஸோ அந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாஸ்டிக்கில் தான் வந்து செஞ்சுருக்காங்க. பின்னாடி நமக்கு வந்து கிளாசி பிளாஸ்டிக் வந்து கொடுத்துருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேட் பிளாஸ்டிக் வந்து கொடுத்துருக்காங்க. சைடில் நமக்கு வந்து மேட் கொடுத்தனால நமக்கு வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்கு நல்லா கிரிப்பியாக வந்து இருக்குது. அப்புறம் இந்த கலருமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு கிரேடியன்ட் கலர் மாதிரி தான் இருக்குது. ஒரு சில ஆங்கிளில் பார்க்க பிளாக்காக இருக்குது, ஒரு சில ஆங்கிளில் பார்க்க நமக்கு வந்து ப்ளூ கலர் மாதிரி இருக்குது. அப்புறம் கேமரா மாடியூலையும் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ரிங் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்க்குறதுக்கு வந்து நல்லாயிருக்கு. ஸோ ஓவராலாக பின்னாடி பார்க்குறதுக்கு நமக்கு எப்படி இருக்குன்னா நமக்கு வந்து ஒரு சீப் ஃபோன் மாதிரியே தெரியல. பின்னாடி நமக்கு டிசைன் வந்து நல்லா சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனோட திக்னஸ்ன்னு வரையில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 8.4 mm வந்து கொடுத்துருக்காங்க. வெயிட்னு வரையில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 190 grams வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, இதோட பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் எங்கே இருக்குது நம்ம பார்த்துடலாம். கீழே பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது, மைக்ரோஃபோன் இருக்குது, டைப் சி போகிட்டு இருக்குது, அப்புறம் ஸ்பீக்கர் இருக்குது. அப்புறம் லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வால்யூம் கீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வால்யூம் கீஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செப்பரேட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிம் ட்ரே இருக்குது. இந்த சிம் ட்ரேல நமக்கு வந்து ட்ரிபிள் ஸ்லாட்கான சப்போர்ட் வந்து கொடுத்துட்டாங்க. அதனால் 2 சிம் ப்ளஸ் ஒரு மெமரி கார்டு போட்டு தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ரைட் சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ப்ளஸ் பவர் பட்டன் ரெண்டுமே எம்பர்டடாக இருக்குது. ஸோ இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பார்த்தீங்கன்னா செம்ம ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. அதில் எந்த வித பிரச்சனையும் இல்லை. மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எதுவுமே வந்து கொடுக்கல. கலர்னு வரையில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன் வந்து 3 கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த 3 கலரில் எந்த கலர் நல்லா இருக்குது கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். முன்னாடி டிசைன் வரையில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டியூ ட்ராப் நாச் இருக்குது. அப்புறம் இதோட சின் சைஸ் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்குது. ஆனால் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வர மோஸ்ட் ஆஃப் தி ஃபோனோட சின் சைஸ் பார்த்தீங்கன்னா பெருசாக தான் இருக்கும். அதனால் எந்த வித பிரச்சனையுமே இல்லை. அடுத்து இந்த ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பார்ப்போம். ஸோ அதோட டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா 6.52 inch. இதில் பார்த்தீங்கன்னா LCD பேனல் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் வரையில் பார்த்தீங்கன்னா வெறும் HD+ தான். ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷ் ரேட் அஃப்கோர்ஸ் இதில் வந்து 60 Hz தான் வந்து இருக்கும். அப்புறம் இதில் ஏதாவது கலர் மோட்ஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஏதாவது கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கலாம். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா எதுவுமே கொடுக்கல. ஸ்க்ரீனோட கலர் டெம்பரேச்சர் வேணால் நம்ம வந்து மாற்றிக்கலாம். வார்மராக வேணும்னா வார்மராக வச்சுக்கலாம், இல்லை கூலராக வேணும்னா கூலராக வந்து வச்சுக்கலாம். அப்புறம் மேக்ஸிமம் பிரைட்னஸ்ன்னு வரையில் பார்த்தீங்கன்னா அது வந்து 480 nits வரைக்கும் தான் வந்து இருக்குது. ஓவராலாக சொல்லப்போனால் இது வந்து ரொம்ப ஆவரேஜான டிஸ்பிளே. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வர நிறைய டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபுல் HD+க்கான சப்போர்ட் இருக்குது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா அது வந்து மிஸ் ஆகுது.
அடுத்து ப்ராசர்னு வரையில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனில் வந்து MediaTek Helio G35 தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சு கண்டிப்பாக G35 வந்து கொடுத்துருக்கவே கூடாது. அட்லீஸ்ட் வந்து G80 ஆச்சும் வந்து கொடுத்துருக்கணும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ரொம்ப ஒரு கேஷுவல் யூஸராக இருந்தால் மட்டும் தான் நீங்கள் வந்து இந்த ஃபோன் வந்து வாங்கணும். வேறஸ் நீங்கள் ஒரு ஹெவி யூஸர் அப்படி இல்லைனா கேமிங்க்கு இந்த ஃபோன் செட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து செட் ஆகாது. அப்புறம் இந்த ஸ்டோரேஜோட ஸ்பீடும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து eMMC ஸ்டோரேஜ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலாக எதுவுமே இல்லை. அடுத்து பேட்டரின்னு வரையா பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து 5000 mAh பேட்டரி வந்து இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த ஃபோனுக்கு வந்து இந்த 5000 mAh பேட்டரி வந்து போதும் நம்ம வந்து சொல்லலாம். ஏன்னா அதோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா வெறும் HD+ தான். அப்புறம் ரெஃப்ரெஷ் ரேட்டும் பார்த்தீங்கன்னா வெறும் 60 Hz. அதனால் தாராளமாக இதில் இருக்க 5000 mAh பேட்டரி வந்து 1.5 நாள் வரைக்கும் நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து தாகும். ஆனால் இவங்க பாக்ஸில் பார்த்தீங்கன்னா வெறும் 10 வாட் சார்ஜராக வந்து கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங்கே வந்து தரல. ஸோ அதனால் சார்ஜ் பண்ணுறப்போ இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட்டாக வந்து சார்ஜ் ஆகும். அடுத்து இதோட கேமராஸ் பற்றி பார்ப்போம். ஸோ அதோட பிரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா 13 MP, இது f2.2 அப்பர்ச்சரில் இருக்குது. அப்புறம் இதில் 5P லென்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 MP டெத் மேக்ரோ தான் வந்து கொடுத்துருக்காங்க. அது f2.4 அப்பர்ச்சரில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் செல்ஃபி கேமரான்னு வரையில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 8 MP செல்ஃபி கேமரா இருக்குது. ஸோ கைஸ் நீங்கள் கேமராஸ்லாம் பெருசாக இந்த ஃபோனில் வந்து எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, ஏதோ இருக்கும். சரி, ஓகே, இதோட சாம்பிள்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதோட கேமரா இன்டர்ஃபேஸ் அப்புறம் என்னென்ன மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம வந்து பார்க்கலாம். நமக்கு லெஃப்ட் சைடு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நைட் மோட் இருக்குது, வீடியோ இருக்குது, ஃபோட்டோ இருக்குது, போர்ட்ரேட் இருக்குது. மோடில் தான் மற்ற ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ மோடில் பார்த்தீங்கன்னா டைம் லேப்ஸ், ப்ரோ, பேனோரமா, மேக்ரோ, ஸ்டிக்கர் எல்லாமே வந்து இருக்குது. அப்புறம் ஃபோட்டோவில் மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே வந்து ஒரு ஏஐ மோடு மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க, டேசில் கலர்னு. ஸோ நமக்கு தேவைப்பட்ட அந்த டேசில் கலரை வந்து ஆன் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வீடியோவில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து எது வரைக்கும் எடுக்க முடியும் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ வீடியோவில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 1080p 30 FPS வரைக்கும் தான் வந்து ஷூட் பண்ண முடியும். அட்லீஸ்ட் 1080p 60 FPS ஆச்சும் இவங்க வந்து கொடுத்துருக்கலாம். சாஃப்ட்வேர்னு வரையில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனில் வந்து கலர் ஓஎஸ் தான் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ கலர் ஓஎஸ் பரவாயில்ல, முந்தி கம்பேர் பண்ணும்போது இப்போ நல்லா இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஏன்னா ப்ளோட்வேர்ஸ் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இந்த ப்ளோட்வேர்ஸை மட்டும் கம்மி பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும். சரி, ஓகே, இதோட சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன் அப்புறம் ஸ்டோரேஜ் வந்து எவ்வளோ அவைலபிளாக இருக்குன்னு நம்ம வந்து பார்க்கலாம். அபவுட் ஃபோனில் தான் இருக்கும். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா Android 11 தான் வந்து இது இருக்குது. அப்புறம் August 5 செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டில் தான் வந்து இது இருக்குது. அப்புறம் கலர் ஓஎஸோட வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 11.1 தான் இருக்குது. அப்புறம் அந்த 64 GB பார்த்தீங்கன்னா 47.9 GB நமக்கு வந்து அவைலபிளாக வந்து இருக்குது. ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோவில் கடைசிக்கு வந்துட்டு இந்த ஃபோன் வந்து 14,000 rupees வருதான்னு கேட்டிங்கன்னா 14,000 rupeesக்கு இந்த ஃபோன் வந்து சீரியஸாக ஒர்த்தே கிடையாது. ஏன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் கம்பேர் பண்ணும்போது இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா எதுவுமே பெட்டராக பண்ணல. இதோட ப்ராசர் சரியில்லை, இதோட டிஸ்பிளே சரியில்லை, இதோட கேமராஸ் வந்து சுத்தமாக சரியில்லை, இப்போ இதோட சார்ஜிங் ஸ்பீட் அதுவுமே சரியில்லை. அதனால் நீங்கள் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்க வேறு ஏதாவது ஃபோன்ஸ் வந்து வாங்கிக்கோங்க. அந்த ஃபோன் வந்து கண்டிப்பாக இந்த ஃபோனோட பெட்டராக இருக்கும். மேபி இந்த ஃபோன் வந்து ப்ரைஸ் கட் ஆகி 10,000 rupeesக்கோ இல்லை 10,000 rupees கீழே வந்துச்சுன்னா நீங்கள் அப்போ தாராளமாக இந்த ஃபோன் வந்து வாங்கிக்கலாம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.